என்னோட பேர் வசந்த். நான் வந்து மதுரை அளவில் பக்கத்துலேருந்து வரேன். ஒரு சின்ன கிராமம், அங்கேருந்து தான் வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பையன் கூப்பிட்டான், வாடா இதில் 2 பேர் சேர்த்து விட்றா, 10,000 கட்டுறான்னு. நான் காசுன்னது அப்படியே அடுத்த நாள் ஃபோனே எடுக்கலை, வீட்டிலே இருந்துட்டேன். மறுபடியும் மாமா கூப்பிட்டாங்க, ஒரு இடத்துக்கு இருக்குது ஃபங்க்ஷனு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க மதுரை மீட்டிங்கு. அது தெரியாது ஃபங்க்ஷன் சொன்னாங்க. சரி நானும் போய் மதுரை மீட்டிங்கில் பார்த்தேன். அங்கே பேசவும் தான் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. ஒரு ஆட்டோ டிரைவர் சொன்னார். நான் அப்படி தான் ஆட்டோ ஓட்டிக்கிருந்தேன். ஒரு சார் வந்தார், டெய்லியும் கூப்பிட்டாரு, வாங்க அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுவோம்னு சொன்னார். அப்போ சொன்னேன், டார்ச்சர் தாங்க முடியாமல் ஆட்டோ டிரைவர் சொன்னார். டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் நானே வந்தேன், சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்னு. அந்த ஆட்டோ டிரைவர் வந்து சொன்னார். அங்கே போய் பார்க்கவும் தான் அவருக்கும் தெரிஞ்சிருக்கு, இவ்வளோ நேரம் நம்ம முட்டாள்தனமாக இருந்திருக்கோமே, இவ்வளோ சிஸ்டாக இருக்கிறது தெரியலையே அப்படின்னு சொன்னார் ஆட்டோ டிரைவர். அப்போ அவர் அந்த ஆட்டோ டிரைவர் வந்து என்டிசியாக தான் இருந்தார். ஒரு கோட் போட்டுருந்தார். காக்கி ட்ரெஸ் போட்டு ஓட்டுனேன் நான், இன்றைக்கி பிளாக் ஓட்டு போட்டிருக்கேன், இது என்னாலே நம்ப முடியலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நன்றி சொன்னார். அதில் தான் யோசித்தேன், என்ன நமக்கு தெரியாமல் போச்சு, இவ்வளவு இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாமா சரி அடுத்த நாளே சொல்லிட்டேன், நானும் வரேன் அப்படின்னு. ஏப்பா இந்த எங்கள் அக்கா சேர்ந்துருந்தாங்க இதுக்கு முன்னாடியே, அவங்க எதுவுமே சொல்லலை இதை பற்றி. ஏப்பா அவங்க அக்கா நான் சொல்லலையா, தெரியாது சார் எனக்கு எதுவுமே அப்படின்னு சொன்னேன் என் மாமாட்ட. சரி அடுத்த நாளே ஜாயின் பண்ணிட்டேன். இதில் பெருசால ஒரு 2,000 கொடுத்து ஜாயின் பண்ணேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஜாயின் பண்ணிவிட்டு யாரை போய் பார்த்தாலும் வரலன்னு சொல்லுவாங்க. இதில் ஏன்டா சேர்ந்தேன், யார் நான் வேறு வேலை கிடைக்கலையாடா அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட. நான் நம்பலை, வீட்டில் கூட ஒத்துக்கலை. இதில் போய் சேர்ந்துருக்கியாடா அப்படின்னு. உன் மாமா தான் வேலையில்லாமல் தர்றாரு, நீயும் தெரியாடா அப்படின்னு என்னையே சொன்னாங்க. யார் சொல்லி நம்பலை. மறுபடியும் டீட்டெயிலாகவே புரியலை இது வரைக்கும். மறுபடியும் இங்கே இப்போ கொடைக்கானல் போனோம் இந்த ப்ரோக்ராமுக்கு. அங்கே போய் அட்டன் பண்ணி பார்த்தோம், எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. சரி இன்னி நம்ம போய் சும்மாவே இருந்துடக்கூடாது. மெயினாக அதுக்கு எடுத்தது ஒரு ரீசன் என்னென்னா, சொந்தமாக தொழில் பண்ண 2 மணி நேரத்துக்கு போனேன். ஒரு ஷோரூமில் வேலை பார்த்தேன். அங்கே போய் என் வண்டியை துடைக்க சொன்னாங்க. துடைக்க எனக்கு ஒரு வெறியாச்சு. சரி இப்படிப்பட்ட வேலையை விட்டுட்டு இங்கே வந்து ஷோரூமில் வேலை வைக்கிறமே, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றத அந்த முடிவே எடுத்திருக்கேன். மெயினாக இருந்தது சொந்தமாக பண்ணணும், ஒரு கடை வைக்கணும் அப்படின்னு தான் இருந்தேன். இந்த பிஸ்னஸ் பார்க்கணும் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதே ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணிடுவோம் அப்படின்னு சேலஞ்சோடு இருக்கேன். ஜெய் மைல் எஸ்டேட்.